ஹாய் மக்களே, இன்னைக்கு என்ன ரெசிபி கொண்டு வந்திருக்கேன்னு பாக்குறீங்களா? சிக்கன் பிக்கல் தான். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 300 கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்து நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதில் சில்லி பவுடர் ஆட் பண்ணிட்டு அதை நல்லா மேரினேஷன் பண்ணி ஒரு 1/2 ஹவருக்கு அதை ரெஸ்ட்ல விட்டுடுங்க. இப்போ இதுக்கு ஒரு ட்ரை பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஜீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 4 கிராம்பு, 3 பட்டை, ஒரு அன்னாசிப்பு, ஒரு ஏலக்காய். இதை வந்து நல்லா ஃப்ரை பேன்ல போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிட்டு ஒரு மிக்சர் ஜாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி இதை ஒரு ஃபைன் பவுடர் அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. மறுபடியுமே ஃப்ரை பண்ண எடுத்து வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம அந்த மேரினேஷன் பண்ணி வச்சிருக்க சிக்கன் அதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா அதை டீப் ஃப்ரை பண்ணிட்டே இருங்க. அது நல்லா ஃப்ரை ஆனதும் அதை வந்து ஒரு பவுலுக்கு நாங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். மறுபடியும் நம்ம வந்துட்டு அதில் ஃப்ரை பண்ண எடுத்து வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டே இருங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடருமே அதில் ஆட் பண்ணிடலாம். ரெண்டுமே நல்லா பைண்ட் ஆகி வந்தோடனே நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கன் அதில் சேர்த்துட்டு நல்லா அது கலந்து கொடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு சால்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிட்டே இருக்கும் போது நம்ம எடுத்து வச்சிருக்க பொடியை வறுத்து வச்சிருக்க பொடி மேலே ஆட் பண்ணிட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஒரு லெமன் அளவுக்கு எடுத்திருக்கு. நம்ம புழிஞ்சு விட்டுட்டு லாஸ்ட் நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்ல வச்சு நல்லா கிளறி கொடுத்துட்டு இறக்கினீங்கன்னா சுவையான சிக்கன் பிக்கல் ரெடி. கண்டிப்பா உங்க வீட்ல மறக்காம இதை ட்ரை பண்ணுங்க. என்னோட வீடியோக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.